கடைசியாக நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்ம மாமாவோட ஃபோனுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அது யாருன்னு முடிச்சிருப்போம். வாங்க அது இப்போ கண்டினியூஷன் பார்க்கலாம். ஃபோன் வந்ததும் எல்லாருமே சண்டையை நிறுத்திட்டாங்க. மாமா போய் ஃபோன் எடுக்கிறாங்க. யார் ஃபோன் பண்ணதுன்னா அத்தை தான். ஹலோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹலோ. என்னது? ட்ரெயின் என்ன ட்ரெயின்? ட்ரெயின் மதுரை டு சென்னை ட்ரெயின். மதுரையிலேருந்து சென்னை ட்ரெயினா? அப்போ நீங்கள் அதை முழுசாவே மறந்துட்டீங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் இப்போ மதுரை ஜங்ஷனுக்கு வந்திருக்கணும். நான் அதை முழுசா மறந்துட்டேன். இப்போ கிளம்புறேன் மதுரை ஜங்ஷனுக்கு. எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் மறந்துடுவீங்கன்னு, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சீக்கிரம் போங்க. இதோ போயிட்டேன். அவங்க கால் கட் பண்ணிட்டாங்க. ஹே சந்தோஷ், எந்த போக்கனிமான் வேணும்னு சூஸ் பண்ணி வை. நான் உன் பர்த்டேக்கு வருவேன், அப்போ நீ என்கிட்ட சொல்லணும். அதுக்கு அடுத்த நாள் உனக்கு அந்த போக்கனிமான் ஃபர்ஸ்ட் போக்கனிமானா கிடச்சிரும். சரி, ஓகே, பாய் பாய். மாமா நில்லுங்க. எனக்கு ஒரு போக்கானிமான் வேணும். நானும் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் உன்னால் முடியாது சானா, உனக்கு இன்னும் 10 வயசு ஆகலையே. நான் அந்த வீடியோவில் பார்த்தேன், குழந்தைங்க போக்கானிமான்ஸ் கிட்ட விளையாண்டே இருந்தாங்க. அது ஜிம் லீடர் கிட்டலாம் சண்டை போடுறாங்களே. சின்ன பிள்ளைங்கனாலையும் இப்போ ஜிம்மில் சண்டை போட முடியும், ஆனால் அதுக்கு விஐபி பாஸ் வேணும். என்னது விஐபி பாஸா? ஆமாம், அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, நம்மளால் வாங்க முடியாது. ஆனால் எனக்கு வேணுமே, ப்ளீஸ். அது உனக்கு கிடைக்கும் ஷானா. அது எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் சர்ப்ரைஸ், சொல்ல மாட்டேன். சரி, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பாய். பாய் மாமா. Bye பாய் bye. மாமா. அவங்க 3 பேரும் மாமாவுக்கு பாய் சொல்லிட்டாங்க. மாமா ஊருக்கு கிளம்பிட்டார். ஆமாம் ஷானா, அந்த வீடியோ எப்போ பார்த்த நீ? எது அந்த ஜிம் லீடர் கிட்ட சண்டை போடுறதா? அந்த வீடியோ நான் இப்போ தான் பார்த்தேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டே தூங்கிட்டேன். அதனால தான் நான் லேட்டாகவே வந்தேன். நான் நினச்சேன் உன் முடி அப்படி இருந்துச்சுல, அப்போவே நினச்சேன். ஸ்கூலில் சந்தோஷ் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் தான் ஆடின். ஹே ஆடின், நீ எந்த போக்கனிமான் சூஸ் பண்ண போற? என்னையவா கேட்குற? நான் இன்னும் எதுவுமே முடிவு பண்ணல. நான் டாக் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். டாகியா? அது ஒரு ஃபயர் டைப். அப்பனா நான் வாட்டர் டைப் ஃப்ராக் சூஸ் பண்ணுவேன். என்னது, தவளையா? ஆமா. ஆனால் எங்கள் மாமா ஒரு போக்கனிமான் ப்ரொஃபஸர். அவர் எனக்கு 3 போக்கனிமான் தானே கொடுக்குறாருன்னு சொன்னார். ஒன்று டாகு, இன்னொன்று கேட்டு, இன்னொன்று காக் அப்படின்னு தான் சொன்னார். டாக் ஃபயர் டைப், காக் கிராஸ் டைப்பு, அப்புறம் அந்த பூனை ஃபேரி டைப் ஆச்சு. அது எப்படி கொடுக்க முடியும்? வாட்டர் டைப் இல்லாமல் சாய்ஸ் இருக்கக்கூடாது. என்னோட பாட்டியும் ஒரு போக்கனிமான் சயின்டிஸ்ட் தான். அவங்களும் எனக்கு 3 போக்கனிமான்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஒரு ஃபயர் டைப் டாகு, வாட்டர் டைப் ஃப்ராகு, அப்புறம் கிராஸ் டைப் லிசார்டு. என்னது, அப்படின்னா நம்ம 2 பேர் சாய்ஸ்லேயே ஃபயர் டைப் டாக் சேமாக இருக்கு. நினைச்சேன் நீ தான் சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ டாகை தான் சூஸ் பண்ணணும். நானும் ஃப்ராகை தான் சூஸ் பண்ணேன். அப்போதான் உன்னை ஈஸியாக தோக்கடிக்க முடியும். ஓ, என்னோட வேன் வந்துருச்சு. பாய் சந்தோஷ், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய் ஆடின். அப்புறம் சந்தோஷ் வீட்டுக்கு போய் ஃபோன் பார்க்குறான். அம்மா, நான் உங்கள் ஃபோன் எடுத்துக்கிறேன். சந்தோஷ் யூடியூப்பில் போய் ஷார்ட்ஸ் பார்க்குறான். ஹாய், நான் சாந்த் கிங் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். நான் உங்ககிட்ட இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். போக்கனிமான்னா என்னது? எனக்கு தெரியும். போக்கனிமானை போக், அனி, மான் அப்படின்னு 3 பிரிச்சுக்கலாம். போக்னா பாக்கெட், அனினா அனிமல்ஸ், மான்னா மான்ஸ்டர்ஸ். அப்போ போக்கனிமான்னா பாக்கெட் அனிமல் மான்ஸ்டர்ஸ். ஹேய், நீ கரெக்டாக சொல்லிட்ட. உன்னோட கரெக்ட் ஆன்சருக்கு உனக்கு ஒரு கிஃப்ட். வாவ், கிஃப்டா? சூப்பர், தேங்க்யூ. எல்லோரும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அந்த கிஃப்ட் கிடைக்கும். அப்படியே சந்தோஷ் அடுத்த ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணால் அது ஒரு காக் விசஸ் கேட் பேட்டில். அவங்க சண்டையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேட் ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பிக்குது. அதுலேருந்து காக் ஈஸியாக தப்பிச்சிருச்சு. அப்படியே காக் எத்தனை பூனை கீழே விழுந்து எந்திரிச்சு உட்காந்துருச்சு. அப்புறம் பூனை ஸ்க்ராட்சை யூஸ் பண்ணி காக் மேலே பராண்டி விட்டுருச்சு. காக்கும் கீழே விழுந்து திரும்ப எந்திரிச்சு பறக்க ஆரம்பிச்சிச்சு. பறந்து பூனைக்கு மேலே போய் விண்டுகட்டை அப்படின்ற அட்டாக்கை யூஸ் பண்ணுச்சு. ஆனால் அந்த அட்டாக்ல இருந்து பூனை தப்பிச்சிருந்தாலும் அந்த காக் எத்தி பறக்க விட்டுருச்சு. பறந்து போய் கீழே விழுந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிற்கிது பூனை. திடீர்னு சேவல் மேலே வரைக்கும் பறந்து போய் அதோட விண்டு கட் அட்டாக்கை யூஸ் பண்ணுது. உடனே அந்த கேட் குதிச்சு அட்டாக்ல இருந்து தப்பிக்க பார்த்துது. இருந்தாலும் விண்டு கட் அட்டாக் பண்ணிடுது. மறுபடியும் கீழே விழுந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிற்கிது.
அப்படியே கோழி எத்த வரும்போது பூனை குதிச்சு ஒரு பல்ட்டி அடிச்சு காக்கை குத்திருச்சு. அப்படியே கீழே விழுந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டே போய் நின்றுச்சு. அப்படியே நின்று அதோட ஸ்பெஷல் அட்டாக் பண்ணுது, அதான் டொர்னாடோ. அங்கே ஒரு மிகப்பெரிய டொர்னாடோ வந்துச்சு. இங்கேருந்து பூனை ஓடி தப்பிக்க பார்த்துச்சு, இருந்தாலும் டொர்னாடோ பூனையை அடிச்சு தோக்கடிச்சிருச்சு. அப்படியே டொர்னாடோவும் குறைஞ்சிருச்சு. அதனால அதாவது சேவல் தான் வின்னர். ஒரு சேவல் எவ்வளோ ஸ்ட்ராங்கா? அப்படின்னா நான் அதை தான் சூஸ் பண்ண போகிறேன். ஆடி நான் அவனோட வீட்டில் ஓகே, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் டாக் தான் சூஸ் பண்ண போறேன்.